Hi guys, YouTube tips நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட YouTube சேனலுக்கு எப்படி ஒரு வேற லெவல் பேனர் ரெடி பண்றதை இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க கொஞ்சம் ஸ்கிப் பண்ணா கூட கண்டிப்பா வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து புரியாது. அதனால வந்து நீங்க கொஞ்சம் கூட இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இது வரைக்கும் நீங்க Subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பலை ஆன் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற லேட்டஸ்ட் வீடியோனா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபோனில் கூகுள் குரோமில் வந்துட்டு சேனல் ஆர்ட் டெம்ப்ளேட் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். இப்படி சர்ச் பண்ணிங்கன்னா இல்லை இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெண்டாவதா அந்த இமேஜிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணால் தான் நீங்கள் வந்துட்டு எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டெம்ப்ளேட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனில் ப்ளே ஸ்டோர் வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு பிக்சார்ட் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். பிக்சார்ட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்கிப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை நடுவில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். எடிட் ஏ ஃபோட்டோன்னு இருக்கும். இந்த எடிட் ஏ ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கும். நீங்கள் எந்த கலரில் சேனல் பேனர் வந்து ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த கலர் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நான் வந்துட்டு எல்லோ கலரில் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் எல்லோ கலர் வந்துட்டு கிளிக் பண்ணுறேன். இப்போ எல்லோ கலர் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்புக்குறி மாரி இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா கேலரின்னு இருக்கும். இந்த கேலரி கொடுத்தீங்கன்னா சேவ் டு கேலரி. இது வந்துட்டு கேலரியில் வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேவ் ஆகிடும். அடுத்தது வந்து நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்தீங்கன்னா இல்லை எடிட் ஏ ஃபோட்டோன்னு இருக்கும். இந்த எடிட் ஏ ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணால் இந்த சேனல் பேனர் இருக்குது தெரியுமா, அதை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ சேனல் பேனர் வந்துட்டு நான் ஆட் பண்ணிட்டேன். சேனல் பேனர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஆட் டு ஃபோட்டோன்னு இருக்கு பாருங்கள். இந்த ஆட் டு ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நாம் ஃபஸ்ட்டு அந்த எல்லோ கலர் வந்துட்டு டவுன்லோட் பண்ண தெரியுமா, அந்த எல்லோ கலர் வந்துட்டு இதில் ஆட் பண்ணுங்கள். ஸோ எல்லோ கலர் வந்துட்டு இல்லை கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துட்டு ஆட் பண்ணணும். இந்த ஆரஞ்சு கலர் இருக்குது தெரியுமா, அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கணும். ரெட் கலரை விட்டு வெளில வரக்கூடாது. இந்த ஆரஞ்சு கலரை விட்டு வெளில வரக்கூடாது. ரெட் கலருக்கு சுத்தமாக வரக்கூடாது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக வந்து கட் பண்ணிவிடுங்க. மேலே கூட போகலாம், ஆனால் இந்த ரெட் கலருக்கு மட்டும் வரக்கூடாது. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி செட் பண்ணுறேன். மேலே எவ்வளோ வேணால் போகலாம். அது வந்து நம்ம எடிட்டிங்கில் வந்துட்டு அதை ரிமூவ் பண்ணிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ரெட்டை விட்டு வெளில வரக்கூடாது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இல்லை ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது தெரியுமா, அந்த ட்ராங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இல்லை ட்ரான்னு இருக்கும், அந்த ஃபஸ்ட்டு உள்ள ட்ராவை கிளிக் பண்ணுங்கள். ட்ராங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை சைடில் பார்த்தீங்கன்னா லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்கள் சைடில் இந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே இங்கே ப்ளஸ் லேயர்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஃபோட்டோ லேயர்னு இருக்கும் ரெண்டாவதா, அந்த ஃபோட்டோ லேயரை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோ லேயரை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. இந்த ஃபோட்டோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிவிடும். கரெக்டாக சேனல் பேனரை தவிர பேக்ரவுண்டில் உள்ள எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே கேட்குது. ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் உள்ள எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிட்டு பாருங்கள். பேக்ரவுண்டில் உள்ள எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெட் கலர் அப்புறம் வந்துட்டு க்ரீன் கலர் தெரியுது. அதை வந்து நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ரிமூவ் பண்ணலாம், இல்லாட்டி லாஸ்ட்டில் கூட நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஷேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது தெரியுமா, இந்த ஷேப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இல்லை மூணாவதாக பாக்ஸ் மாதிரி இருக்குது தெரியுமா, அந்த பாக்ஸுங்கிறத கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஃபில்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இல்லை கலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஒயிட் கலர் வந்து கொடுக்குறேன். ஒயிட் கலர் கொடுத்துட்டு இல்லை நடுவில் மார்க் பண்ணுறேன். நடுவில் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்படி வந்து சைடில் இப்படி இழுங்க. சைடில் இப்படி இழுத்துட்டு கரெக்டாக பார்த்து இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு இதை எந்த மாதிரி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு வந்துட்டு இந்த மாரி இருக்க கொஞ்சம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் நான் வந்துட்டு இந்த மாரி வந்து கொடுக்குறேன். இந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக வந்து நான் செட் பண்ணிட்டேன். இருங்க கொஞ்சம்.
இருங்க, இது மட்டும் கொஞ்சம் பார்த்து பர்ஃபெக்டாக செட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு அழகாக செட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் சேனல் பேனர் வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்தமாரி வந்து செட் பண்ணிவிட்டேன். செட் பண்ணி நடுவில் கிளிக் பண்ணாலே இது ஆட்டோமேட்டிக்காக வந்து செட் ஆகிடும். திரும்ப வந்துட்டு இந்த ரெட் கலர் இருக்குது தெரியுமா, அந்த இடத்த வந்து நான் ஃபுல் பண்ணணும். இப்போ ரெட் கலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்து நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த கலர் வேணால் கொடுத்துக்கலாம். நான் ரெட் கலர் வந்து கொடுக்குறேன். கொடுத்துருந்த ஒயிட் கலர் இருக்குது தெரியுமா, அந்த ஒயிட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணணும் கரெக்டாக, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்தமாதிரி நான் பண்ணிவிட்டு அந்த ஒயிட் உள்ள இடத்த வந்துட்டு இந்த ரெட்டை தூக்கி வச்சுருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஆகிட்டு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெட் அப்புறம் க்ரீன் கலர் இருக்குது. இந்த இடத்தையும் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்தையும் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது தெரியுமா, அந்த ஷேப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கோடு மாதிரி இருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த கோடை கிளிக் பண்ணுங்கள். கீழே இல்லை சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4PS செட் பண்ணிடுங்க. 4PS செட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை கலர் வந்துட்டு நீங்கள் எந்த கலர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பென்சில் மாரி இருக்குது பாருங்கள், இந்த பென்சிலை கிளிக் பண்ணுங்கள். இந்த பென்சிலை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த கலர் செட் பண்ணிருக்கீங்களோ அந்த கலர் அப்படியே வந்துட்டு காப்பி பண்ணிவிடும். இப்போ வந்து நான் எல்லோ வந்து கொடுக்குறேன். எல்லோ கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வந்து ஒரு கோடு மாதிரி கொடுக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் நான் ஒரு கோடு மாதிரி கொடுத்துட்டேன். பார்க்க சூப்பராக வேறு லெவலில் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் வந்துட்டு ஒரு கோடு வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ இருங்க, தப்பாயிட்டுது. இது வந்து இந்த கோடு வந்து வெளில போகுது, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம லாஸ்ட்டாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அடுத்து இந்த திரும்ப இந்த கலருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த பென்சிலை வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு எல்லோ ஒயிட் வந்து நான் கொடுக்குறேன். இப்போ ஒயிட் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு கோடு மாதிரி போடுறேன். ஒயிட் கோடு மாதிரி போட்டுறேன். சரி வரல இது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கோடு மாதிரி போட்டுவிட்டேன். பார்க்கவே சூப்பராக வேறு லெவலில் இருக்குது. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ஓகே கொடுத்துறேன். மேலே இந்த டிக்கை வந்து கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை மேலே வந்தீங்கன்னா ஸ்டிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்டிக்கருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே சர்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் சர்க்கிள் அப்போ நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஒயிட் சர்க்கிள் அப்போ நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஒயிட் கலரில் நிறைய ரவுண்டு வந்து உங்களுக்கு வரும். இல்லை கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இப்போ ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும். அதில் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் எல்லாம் ஷேடோ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணி கரெக்டாக ஜூம் பண்ணி கரெக்டாக நடுவில் வந்துட்டு செட் பண்ணிவிடுங்க. அது ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து நான் செட் பண்ணிட்டேன். இப்போ கரெக்டாக சூப்பராக இருக்குது. ஓகே கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. சரிங்க, இது ஓகே கொடுத்துட்டேன். இது ஓகே கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. திரும்ப இல்லை ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது தெரியுமா, அந்த ட்ராங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். திரும்ப இந்த ட்ராங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷேப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஷேப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே ரவுண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த சேனல் பேனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து கொடுக்க போகிறோம். அதனால் இந்த ரவுண்டை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ரவுண்டை கொடுக்கலாம், இல்லாட்டி ஹார்ட் கொடுக்குறதா இருந்தாலும் ஹார்ட் வந்து கொடுக்கலாம். நிறைய ஸ்டிக்கர் இல்லையே கொடுத்துருக்காங்க, நிறைய எமோஜி எல்லாமே. நான் ரவுண்டு வந்து கொடுத்துட்டு கீழே ஃபில்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஃபில்லுங்கிற ஆப்ஷனை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்துட்டு கலர் வந்து கேட்பாங்க. திரும்ப இந்த பென்சில் மாரி இருக்குது திரும்ப அந்த பென்சிலை கொடுத்துட்டு இந்த எல்லோ கலர் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். எல்லோ காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நான் டிசைன் வந்து கொடுக்க போகிறேன். ஒரு பெருசாகவும் ஒரு சின்னதாகவும் வந்துட்டு 2 ரவுண்டு போட போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்துட்டு ஒரு ரவுண்டு போட்டுட்டேன். ஸோ இப்போ அடுத்து பெருசாக வந்துட்டு ஒரு ரவுண்டு வந்து போட போகிறேன். இப்போ பெருசாக ஒரு ரவுண்டு சின்னதாக ஒரு ரவுண்டு போட்டு நான் கரெக்டாக எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் செட் பண்ணிட்டேன். பார்க்க சூப்பராக வேறு லெவலில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ கலரை கிளிக் பண்ணி ஒயிட்டு கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நான் போட போகிறேன். இப்போ ஒயிட் வந்து கொடுத்துருங்க. ஒயிட் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு அடுத்து பெருசாக வந்துட்டு ஒரு ஒயிட்டில் வந்துட்டு ஒரு ரவுண்டு போட போகிறேன். ஸோ இந்தமாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இது உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் போடணும் அப்படின்னு நீங்கள் தோணுதோ அந்த இடத்துல எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ சின்னதாக வந்துட்டு இந்த இடத்துல வந்து போடுறேன். ஸோ பார்க்கவே வேறு லெவலில் சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து நான் ஓகே கொடுத்துட்டேன், சேவ் கொடுத்துட்டேன். மேலே ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து இப்போ ஆட் பண்ணணும். இதில் ஃபோட்டோ எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஆட் டு ஃபோட்டோன்னு இருக்குது தெரியுமா, இந்த ஆட் டு ஃபோட்டோங்கிறது கிளிக் பண்ணுங்கள். என்னோட ஒரு ஃபோட்டோ, என்னோட ஒரு லோகோ வந்து நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ அந்த லோகோ வந்து நான் வந்துட்டு இல்லை ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஃபோட்டோவாக இருந்தால் கூட ஃபோட்டோ வந்துட்டு இல்லை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு லோகோ வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த லோகோ வந்து இப்போ ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ லோகோ வந்துட்டு ஆட் ஆகிடும்.
லோகோ ஆட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லோகோ வந்து சைஸ் வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிங்க. இந்த பேனர் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிடுங்க. இதில் கரெக்டாக வந்து நீங்கள் செட் பண்ணணும். நீங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக செட் பண்ணிட்டீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும். சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். பர்ஃபெக்டாக வந்து நீங்கள் செட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அளவுக்கு பர்ஃபெக்டாக இப்போ நான் செட் பண்ணுறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு நான் செட் பண்ணிட்டேன். இதை நீங்கள் எந்தளவுக்கு கரெக்டாக வச்சுட்டு சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் அவுட்லைன் வந்து நீங்கள் கொடுங்க. ஸோ அந்தமாதிரி நீங்கள் கொடுத்தா தான் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்துட்டு உங்களோட சேனல் லோகோ வந்து ஷோ ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோகோ வந்து செட் பண்ணிட்டேன். இந்த லைட்டு சைடில் வந்துட்டு அந்த லோகோவில் நடுவில் வந்துட்டு ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கிறதுக்கும் மேலே ஒரு ரவுண்டு இருக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது பிக்சல் ஆப் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிடுங்க. பிக்சல் ஆப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே இந்த ப்ளஸ் மாரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. உங்கள் சேனல் நேம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிவாஸ் அப்படின்னு நான் வந்து எனக்கு கொடுக்குறேன். நிவாஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இல்லை ஏன்னு இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு ஃபாண்ட் வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். நிவாஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டு இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் எல்லோ வந்து கொடுக்குறேன். எல்லோ கொடுத்துட்டு இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளாக் வந்து கொடுக்குறேன். பிளாக் கொடுத்துட்டு கொஞ்சம் இல்லை பேக்ரவுண்ட் இருக்கா இதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை சைடில் வந்துட்டு உங்கள் நேமுக்கு சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஷோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை கீழே லெஃப்ட் பெண்டிங்னு இருப்பாங்க. இது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஏற்றிக்கலாம் பேக்ரவுண்ட் சைடில் வந்துட்டு. ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ரேடியோஸ்ன்னு இருக்கும். இது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சம் உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ வந்து இது ஓகே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை மூணாவதாக உள்ள ஆப்ஷன் 4வது உள்ள ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். டிரான்ஸ்பேரண்ட் இருக்குது பாருங்க. இந்த டிரான்ஸ்பேரண்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ பேக்ரவுண்ட் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதேமாரி உங்கள் சேனலுக்கு நேம் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மேலே இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். இல்லை எக்ஸ்போர்ட் இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை கஸ்டம்னு இருக்கும். இந்த கஸ்டமை கிளிக் பண்ணி அல்ட்ரான்னு இருக்கு பாருங்க. இந்த அல்ட்ரா வந்து கொடுங்க. கொடுத்துட்டு சேவ் டு கேலரி வந்து நீங்கள் கொடுத்துருங்க. நான் சேவ் டு கேலரி கொடுத்தா ஆட் வந்து ப்ளே ஆகும். அதனால் வந்துட்டு நான் அதை பாதிலேயே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும்னா இல்லை ஆட் டூன்னு இருக்கு பாருங்கள். இந்த ஆடு வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆட் டூங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை நிவாஸ்ன்னு நான் ஃபுல் பண்ணது வந்து இதில் வந்து ஷோ ஆகும். இதை கொடுத்துட்டு ஆடுங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் எந்த இடத்துல செட் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்த வந்து நீங்கள் கொடுங்க. இல்லை உங்கள் சேனலுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு நேம் வந்து வச்சுருப்பீங்க. ஸோ அந்த நேம் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிவிடுங்க. நான் இப்போ நிவாஸ் அப்படின்னு வந்து நான் கொடுக்குறேன். சரிங்க, நிவாஸ் அப்படின்னா கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் எந்த கரெக்டாக பர்ஃபெக்டாக பார்த்து செட் பண்ணுங்கள். இப்போ நிவாஸ்ன்னு இந்த இடத்துல நான் செட் பண்ணிட்டேன். அடுத்தது இன்னும் 2 நேம் கூட நான் எழுதி டைப் பண்ணி நான் வந்து இதில் ஆட் பண்ணிட்டேன். இல்லை நிவாஸ் யூடியூப் டிப்ஸ் அப்படின்னு வந்துட்டு இருக்கு பாருங்கள். ஸோ இந்த நிவாஸ் யூடியூப் டிப்ஸுங்கிறத நான் இங்கே ஆட் பண்ணுறேன். இப்போ நடுவில் ஆட் பண்ணிட்டு ஸோ கொஞ்சம் பக்கத்தில் வைக்கும். அப்போ தான் பார்க்க வந்துட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ கீழே வந்து கூட அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. கொஞ்சம் பெருசாக்கிறதா இருந்தால் கூட கீழே கொடுத்து கூட நீங்கள் கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிவாஸுங்கிற நேமை வந்து நான் கொஞ்சம் லாஸ்ட்டில் தள்ளுறேன். அது லாஸ்ட்டில் தள்ளிட்டு ஸோ இந்த நிவாஸ் யூடியூப் டிப்ஸுங்கிறத நான் இந்த இடத்துல வந்துட்டு ஆட் பண்ணுறேன். ஸோ நிவாஸ் யூடியூப் டிப்ஸுங்கிறத இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டேன். இல்லை தமிழ் இருக்குது பாருங்கள். இந்த தமிழ் வந்துட்டு இந்த லாஸ்ட்டில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். தமிழுங்கிறத நான் இந்தமாரி ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஃபாலோங்கிறது வச்சு ஃபாலோ இன்ஸ்டாகிராம் அப்புறம் சோசியல் மீடியா ஃபேஸ்புக்குங்கிறதையும் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ அதேமாரி வந்துட்டு பிக்சல் ஆப்பில் வந்துட்டு ஃபாலோங்கிறத கொடுத்துட்டு டிரான்ஸ்பேரண்ட் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. வீடியோ லென்த்தாக போகிறதால நான் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபாலோங்கிறதையும் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஃபாலோங்கிறத நான் இந்த இடத்துல வந்து கொடுக்குறேன். கொஞ்சம் பெருசாக வந்து வச்சுருங்க. கொஞ்சம் பெருசாக வச்சு கொஞ்சம் இந்த சேனல் பேனர் வந்து ஜூம் பண்ணி பாருங்கள். பார்க்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கரெக்டாக வைங்க. இப்போ நேம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதனால் நேம் வந்து கொஞ்சம் பெருசாக போகிறேன். நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் கரெக்டாக வந்துட்டு சேவ் பண்ணிவிடுங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டைம் எடுத்து பண்ணுங்கள். ஸோ எந்த அளவுக்கு டைம் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஃபாலோங்கிறத இந்த இடத்துல நான் செட் பண்ணிட்டேன். ஃபாலோங்கிறத இந்த இடத்துல செட் பண்ணதுக்கப்புறம் இல்லை ஸ்டிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது தெரியுமா? இந்த ஸ்டிக்கருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா சர்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா லோகோ அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். இப்படி சர்ச் பண்ணால் நிறைய சோசியல் மீடியா லோகோ வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இல்லை வந்துட்டு நான் இதை வந்து கிளிக் பண்ணுறேன். இந்த சோசியல் மீடியா லோகோ பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த இடத்துல கரெக்டாக ஜூம் பண்ணி இப்படி வந்து நீங்கள் செட் பண்ணிவிடுங்க. இப்போ செட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் சேனல் பேனர். அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா
இதை ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெட் கலர், அப்புறம் சைடில் நிறையா கோடு வந்துருக்கு பாருங்க. அதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ட்ராங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ட்ராங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை ஷேப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது தெரியுமா, இதை கிளிக் பண்ணி அந்த 3ஆவதாக உள்ள பாக்ஸ் மாதிரி இருக்கு பாருங்கள், அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. கலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துட்டு இந்த பென்சிலுங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் எந்த கலர் செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கலர் வந்து நீங்கள் கொடுக்கலாம். நான் வந்துட்டு எல்லோ கலர் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எல்லோ கொடுத்துட்டு அப்படியே இந்த இடத்துல ஒரு இருங்க, டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணியிருந்தது தெரியுமா, பேக்ரவுண்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஃபோட்டோ வந்து திரும்ப வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஃபோட்டோ வந்து நான் திரும்ப வந்து ஆட் பண்ணிட்டேன். இந்த ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பேனர் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை கொடுத்துட்டு இல்லை ரெண்டாவது உள்ளதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இதை ஓகே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஷேப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி இந்த பாக்ஸை கொடுத்துட்டு பாக்ஸை கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்தா மட்டும் தான் கரெக்டாக ஃபுல்லாக வரும், அப்படி இல்லைனா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இல்லை ஃபில்லுங்கிறத கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல வந்து நான் மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல மார்க் பண்ணி அந்த ரெட்டை வந்து மறைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு லைட்டாக தெரியுது இருங்க. ஸோ ரெட்டை வந்து நான் மறைச்சிட்டேன் இருங்க, கொஞ்சம் லைட்டாக கோடு தெரியுதுங்க, அதையும் மறைச்சிட்டேன் இருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ரெட்டு தெரியுதுங்க, இருங்க கொஞ்சம் இருங்க. இப்போ வந்து நான் மறைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியவே இல்லை. அடுத்து திரும்ப வந்துட்டு இல்லை திரும்ப அந்த எல்லோ வந்து திரும்ப நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இப்படி வாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் எல்லாமே வந்து மறைச்சாச்சு. இந்த இடத்துல மட்டும் லைட்டாக தெரியுது. ஸோ அதையும் மறைச்சிடும் இருங்க. ஸோ இப்போ அதையும் வந்து நான் மறைச்சிட்டேன். இப்போ வந்து மறைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பேனர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து ரெடி ஆகிட்டு, அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓகே இருக்குது பாருங்கள், இந்த ஓகே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், சேனல் பேனர் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இல்லை சைடில் அந்த டிக் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவ் டு கேலரி இருக்கும். கேலரியில் கொடுத்து சேவ் பண்ணிவிடுங்க. இப்போ கேலரி வந்து கொடுத்துட்டேன். கேலரியில் கொடுத்துட்டு உங்களோட சேனல் பேனரில் வந்து நீங்கள் செட் பண்ணிவிடுங்க. ஒரு வேறு லெவல் சூப்பரான வேறு லெவல் பேனர் வந்துட்டு எப்படி ரெடி பண்ணுறது இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளை ஆன் பண்ணுங்கள். அப்போ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோனா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.